நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்ப சொல்லு, கனவா நிஜமா? நிஜம்தான். இப்ப சந்தேகம் இல்லைல்ல? இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. எனக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வந்தது அதானே? ஆமா, எனக்கும் தான். நானும் ஒரு மனுஷனா வேணும் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இனி பார்க்க தானே போற. இது வரைக்கும் உனக்கு காட்டாத அன்பு அக்கறை எல்லாம் நீ போதும் போதுங்கிற அளவுக்கு தரப்போற. ஐயோ என் மேல இவ்வளவு அன்பு காட்டாதீங்க அப்படின்னு நீ கெஞ்சுற அளவுக்கு பண்ண போற. அப்படின்னா நீங்களும் என்னை இப்படி நேசிச்சு கொல்லாத ஹேமான்னு சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க. இந்த சாப்பிடு. நான் மட்டும் சாப்பிட்டா போதுமா? நானும் ஊட்டி விடணும்ல. இந்தாங்க. நம்ம பொண்ணுக்கு இந்த அன்பு சந்தோஷம்லாம் வேண்டாமா? நடந்து முடிச்ச துயரம் மகளை பத்தி நினைச்சாலே என்னால் தாங்க முடியல. நம்ம பொண்ணுக்கு நான் காட்டாத அன்பை எல்லாம் இப்போ வயிற்றுக்குள்ள வளர்றாங்கல்ல அவங்களுக்கு காட்ட போறேன். தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன். அப்புறம் வயிற்றுக்குள்ள அவரு மூமெண்ட் கொடுக்குறாரா? அந்த அளவுக்குலாம் ஆகல. உன்ன மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கான் போல. அது என் குழந்தை இல்லை, அதனால தான் அமைதியா இருக்கு. பாலுவோட வாரிசு எப்படி ஆட்டம் போடும், இந்த புலி பதுங்குதுன்னு நினைக்காதீங்க. பாஞ்சி கதறி போட போறேன். இந்த தினேஷோட சுயரூபம் அன்னைக்கு தெரியும். பதுங்கி இருக்கிற புலி பாய தயாராக நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. பாஞ்சதுக்கு அப்புறம் பாரு. இப்ப நீங்க திடீர்னு என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நமக்கு பிறக்க போற குழந்தை இருக்குல்ல, அது பெண் குழந்தையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சாப்பிடுமா? ஒரு நிமிஷம். அப்புறம் நீ இதை முழுசா சாப்பிட்டு தான் எழுந்திருக்கணும், சரியா? அத்த, நீங்க போய் ஹேமா பக்கத்துல உட்காருங்க, இல்லாட்டினா சாப்பிடாம ஏமாத்துவா. சாப்பிடுமா. எனக்கு போதுமா, வயிறு நிரம்பிடுச்சு. நீ சரியா சாப்பிடலன்னு தெரிஞ்சா தினேஷுகிட்ட என்னால திட்டு வாங்க முடியாதுமா. நாம நினைச்ச மாதிரி இல்லம்மா, நிஜமாவே அவன் மாறிட்டான். கடவுளே, நீ எங்களை காப்பாத்திட்ட. இல்ல, நான் அதை பாத்துக்கிறேன். என்னோட பழிவாங்கும் படணும் இப்ப ஆரம்பமாச்சு. அந்த பாலுவும் உமாவும் இந்த தினேஷோட ஆட்டத்தை பார்க்க போறாங்க. என்னடா ரொம்ப டென்ஷனா இருக்க? நான் சொன்ன மாதிரி எதுவும் செய்யலையா? என்னதான் எல்லாரும் முன்னாடி நான் நல்லவன் மாதிரி நடிக்கிறேன். என்னோட மாற்றத்தை எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேமாவை பாலுவோட வீட்டில இருந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ அன்பை காட்டி கொண்டுகிட்டு இருக்கேன். நம்ம நினைச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் சரியா நடக்குதுல்ல, அப்புறம் எதுக்குடா உன் முகத்துல சந்தோஷமே இல்லை? நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஹேமாவை கூட்டிட்டு வர பாலுவோட வீட்டுக்கு போனப்பதான் அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரியும். அது எப்படா நடந்துச்சு? அது உன்னோடதா பாலுவோடதா? என்னோடதா இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த பாலுவோட குழந்தை தான் ஹேமாவோட வயிற்றுல வளருதோன்னு எனக்கு சந்தேகம். ஊசியை போட்டானா உன்னோட பாலு டாக்டரு? பயங்கர கில்லாடிடா. கேட்காம பிள்ளைய கொடுக்குறோன்னு அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்கள பார்த்த உடனே வெட்டி போற அளவுக்கு கோவம் வந்தது. எதுக்கு? ஜெயிலில் போய் வாழ்நாள் முழுக்க கழுத்திங்க போறியா? என் முடிவை மாத்திக்கிட்டேன். நீங்க சொன்ன அறிவுரையை நினைச்சு
அதை வெளியில காட்டிக்காம திருந்து நம்ம மாதிரி நடிச்சு பொண்டாடியை கூட்டு வந்துட்டேன். நீ எப்படா அவளை ஏத்துக்கிட்ட? ஓ, உன்னை நான் பாராட்டே ஆகணும். என் பொண்ணை கொன்னதுக்கு பதிலா எனக்காக ஒரு குழந்தைய ஹேமாவோட வயித்துல கொடுத்துருக்கான். ஏய், அவன் நன்றி உள்ளவன்டா. ஆமா, இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச அவனுக்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல. இல்லைன்னா நம்ம மனுஷ ஜென்மமே கிடையாதுல்ல. கண்டிப்பா. இனிமே எப்படியாவது அவனோட புது வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். கூடவே இருந்து நான் அவன் முதுகுல கண்டிப்பா குத்துவேன். இப்பதாண்டா உனக்குள்ள ஒரு வெறி வந்திருக்கு. இனிமே நீ என்ன வேணா செய்யலாம். டேய், நீ அந்த வீட்டில் போய் சேர்ந்துட்டு அந்த குழந்தையை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். டேய், உன் மேல யாருக்கு சந்தேகம் வராதுடா. அப்படி இல்லை குருநாதா, அந்த குழந்தைய நான் தான் கொல்லணும். ஹேமாவை கூட்டிட்டு வரும்போது அந்த புறம்போக்கு என்ன சொன்னான் தெரியுமா? ஹேமாவோட சகோதரனா எப்பொழுதும் கூடவே இருப்பான். டேய், அப்படின்னா உன் மச்சான். ஆமா, இன்னையிலிருந்து நான் அவனோட நண்பகமான மச்சான் ஆயிடுவேன். மச்சானா இருந்து அவனை மரண அடி அடிப்பேன். உங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கான பில்டிங்கை நான் பார்த்து வச்சிருக்கேன். உங்க பிளானிங் என்னன்னு மட்டும் சொன்னா போதும். கிளினிக்ங்கிறதுனால அங்க உங்களை யாரும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. கிளினிக்கை பற்றிலாம் மெதுவாக யோசிச்சுக்கலாம் அங்கிள். தற்சமயம் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாலுவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஏதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இப்போ எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசை இல்லை. நிம்மதியாக வாழ்ந்தா மட்டும் போதும். அதெல்லாம் நடக்கும்பா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு இந்த வீட்டுல கண்டிப்பா கிடைக்கும். அக்கா டீ எடுத்துக்கோங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ நைஸா இந்த கிச்சன் வேலையெல்லாம் பார்க்கலான்னு மட்டும் நினைக்காத தேவிகா. உன்னை எங்க கூட கூட்டிட்டு வந்தது அதுக்காக இல்ல. அதான் எனக்கு தெரியுமே. ஒரு கப் டீ குழந்தைங்களுக்கு கொடுக்கட்டுமா? கொடு. அப்புறம் இன்னைக்கு உங்களோட நேம் போர்டை கேட்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எங்க வீட்டுல 2 டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியட்டுமே. நேம் போர்டு எடுத்துட்டு வந்தியா? அடடா, எடுக்கவே இல்லையே. அட, முதல்ல அதைத்தானே எடுத்துட்டு வந்திருக்கணும். இனிமே புதுசா எழுத கொடுத்தா எப்போ கிடைக்கும்னு தெரியலையே. வீட்டில் இருக்கு மாமா, போய் எடுத்துட்டு வரணும், அவ்வளோதான். இருங்க, நான் யாருன்னு பாக்குறேன். தினேஷா, உள்ள வா. அட, நேம் போர்டே வந்துருச்சே. அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? ஹேமா தான் சொன்னா, வீட்டை க்ளீன் பண்ண தேவையான பொருள் எல்லாம் அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க, உடனே இதை கொண்டு போய் கொடுங்கன்னா. அப்பதான் நானும் யோசிச்சேன், புது வீட்டுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண டாக்டர் பேர் இருக்கிற போர்டு வேணும்ல. அவசரமா நீங்க கிளம்புறதுல எடுக்க மறந்துட்டீங்க. அதான் வீட்டுக்கு போய் சரஸ்வதி அம்மா கிட்ட கேட்டு இந்த போர்டை வாங்கிக்கிட்டு இங்க வந்தேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ண தினேஷ். அதை இப்பவே வீட்டுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடு. உடனே ஃபிக்ஸ் பண்ண போறேன் பாருங்க. அப்புறம் ஒயரிங்லயோ பிளம்பிங்லயோ ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணா போதும். நான் ஒரு எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பரா இருக்கேன். உனக்கு அதெல்லாம் தெரியுமா? நான் தொடாத எந்த வேலையுமே கிடையாது, எல்லாம் தொட்டாச்சு. ஆனா ஒண்ணும் இல்ல, வெறும் தினேஷா இருக்கேன். இத வாங்கிக்கம்மா. இதெல்லாம் நாங்களே வாங்கிருப்போம்ல. இனிமே வாங்க தேவையில்லைல்ல. தினேஷ், கையில இருக்கிற காசை வச்சு இதெல்லாம் யார் உன்னை வாங்கிட்டு வர சொன்னா? ஏன் காசுல வாங்கினேன்னு சொல்லாதீங்க. இந்தாங்க, அதுக்கான பில் இது. நான் திரும்ப போகும்போது பணம் கொடுங்க போதும். அப்படியெல்லாம் தினேஷே செலவு பண்ண மாதிரி இருக்க வேணாம். தினேஷே, அந்த போர்டை இப்பவே கேட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்பவே, உடனே இப்பவே செஞ்சிடறேன். தினேஷ் இப்பெல்லாம் பார்த்து பார்த்து செய்யறான். பாருங்கடா, நான் இங்க போர்டை ஃபிக்ஸ் பண்ண வந்தேன்னு நினைச்சிங்களா? என்னையவே இங்க ஃபிக்ஸ் பண்ண தாண்டா வந்திருக்கேன். எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப என்னாச்சு? பாலு உமாவையும் குழந்தைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டான்ல. கடைசியில இந்த மகேஸ்வரி தோத்து போயிட்டா. இங்க வந்து எனக்கே சவால் விட்டுட்டு போனவன் ஜெயிச்சிட்டான்.
மங்களம் வீட்டு மகேஸ்வரிய ரொம்ப ஈஸியா தோக்கடிக்கலான்னு அந்த வீட்டு வேலைக்காரியோட பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்டி அது நீ எதுவும் சொல்லாத. உனக்கு அவன்கிட்ட அடி வாங்க தான் யோகம் இருக்கு. ஆண்டி நீங்க என்ன தின்றதை விட்டுட்டு அங்கிளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. இவ்வளோ சீக்கிரம் பால் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டான்னா அதுக்கு காரணம் அவன் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அங்கிள் தான். அவனுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டா இருக்கிறது அங்கிள் தான். அங்கிள் அவன் கூடவே நிக்கிறதுனால தான் என்னால எதுவும் பண்ண முடியல. அங்கிளோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா கைய காலை உடைச்சு எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி போட்டிருப்பேன். என்னை விட அவருக்கு பாலு முக்கியமா போயிட்டானா? என்ன பண்றது, என் பொண்ணோட அப்பாவா போயிட்டாரே. டாக்டர் பாலகோபால், டாக்டர் உமா மகேஸ்வரி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு இல்ல? நீ இப்படி எல்லா தப்பையும் அங்கிள் தலைமையில கட்டி வச்சுட்டு எஸ்கேப் ஆக நினைக்காத. நீ எனக்கு பாலுவுக்கு சாதகமா ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொன்னப்போ நான் நினைச்சேன் நீ அவனை ஏதோ செஞ்சிருவேன்னு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு எதிரா உன்னோட சுண்டு விரல கூட உன்னால அசைக்க முடியல. நீ மட்டும் அன்னைக்கு பாலு தான் உன்னை கொல்ல முயற்சி செஞ்சான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பாலு இன்னைக்கு ஜெயில இருந்திருப்பான். அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அவனை பழி வாங்க போறேன். நீ கிழிச்சதை தான் நான் பார்த்தனே. ஒரு சான்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இரு. அவங்க அங்க சந்தோஷத்தோட வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எப்பவுமே அவங்கள பிடிக்கிறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. உனக்கு இந்த ஜென்மத்துல என் பொண்ணு கிடைக்கவே மாட்டா. அவங்க எந்த டென்ஷனும் இல்லாம வாழறதுக்கு தான் பொண்ணு அப்பா வேற இடத்துல தங்க வச்சிருக்காரு. இனிமே உனக்கு அவ கிடைக்க மாட்டா. யாருக்கு வேணும் உங்க பொண்ணு? எனக்கு தேவையெல்லாம் அவகிட்ட இருக்கிற சொத்து எல்லாம். அவ கடைசி வரைக்கும் அந்த டாக்டரோடைய கிடந்து கஷ்டப்படட்டும். ஆண்டி, அவங்க அந்த வீட்டில் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாலாம் வாழ முடியாது. இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தோஷம் தற்காலிகமானது மட்டும்தான். அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்குலாம் நீடிக்காது. அந்த பாலு உமாவை கூட்டிக்கிட்டு எங்கே போனாலும் அவங்க வாழ்க்கையை நிலக்குலைய வைக்கிறதுக்கு அவங்க பின்னாடி கண்டிப்பாக நானும் இருப்பேன். என் உடம்புல ஓடுறதும் நம்ம முன்னோர்களோட ராஜவம்ச ரத்தம் தான். அதோட வீரியம் என்னன்னு அந்த பொறுக்கி ராஸ்களுக்கு என்னைக்கு அதை புரிய வைப்பேன். நீ கண்டிப்பா அவனுக்கு அதை புரிய வைக்கணும். மற்றவங்களோட துணியை துவைச்சோம் சமையல் வேலை செஞ்சு வாழ்ந்தவளோட பையனுக்கு நம்ம குடும்பத்து பாரம்பரியத்தையும் மரியாதையும் புரிய வைக்கணும். நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க. அவன் பின்னாடி என்னோட ஆளுங்க இருப்பாங்க. அவங்க நான் சொல்றபடி தான் செய்வாங்க. நீங்க வேடிக்கை பாருங்க. அவனை தேடி என் ஆளுங்க அங்க போவாங்க. இங்க பாரு தினேஷ், நல்ல ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணு இல்லையா? அது தனியா சொல்லணுமா என்ன? தினேஷ் ஒட்டினா ஒட்டினதுதான். யாரு? புதுசா இந்த வீட்டுக்கு கொடுத்தன வந்திருக்காங்களா? எப்படி இருக்கு நம்ம புது வீடு? சூப்பர். சார் லக்கேஜ் எடுக்கட்டுமா? எடுத்துக்கப்பா. இவங்க யாரு? அந்த டால் எப்படி கொடு. இல்ல வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். நான் கேக்குறேன்ல. ஏய் இல்ல நானே குடுங்கறல. என்னது இது? சொல்றல கொடு. நானே வச்சுக்கிறேன். ப்ளீஸ் குடு. கொடு. ஏய் தா. வா நம்ம போய் பேசிட்டு வரலாம். ஹாய் கியூட் கேர்ள், கியூட் பாய். நாங்க அந்த வீட்ல தான் புதுசா குடி வந்திருக்கோம். எலின், அத சொல்றதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். என் டயலாக நீ சொல்லாதன்னு பல தடவை சொல்லிருக்கல.
ஞாபகம் இருக்கா? அப்போ எனக்கு எந்த டைலாக்கும் இல்லையா? இல்ல இல்ல, ஏதாவது ஒரு டைலாக் சொல்லிட்டு போ. சொன்னது புரிஞ்சுதா? ஓவரா சீன் போடாத. ஓகே. இவர்தான் என்னோட உயிருக்கு உயிரானவரு. உயிருக்கு உயிரானவரா? ஆமா, என்னோட உயிர் இப்போ இவர் கையில தான் இருக்கு. அதெல்லாம் டீடைலா நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஹேய், ஐ செல்லக்குட்டி. இப்போதைக்கு நான் என் பேர் மட்டும் சொல்றேன். என்னோட பேரு மீனாட்சி. நான் இவள மீனுன்னு தான் கூப்பிடுவேன். இல்ல, இவரு எலின். நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ஆமா, நீங்க இன்னொரு தடவை புருஷன் பொண்டாட்டியான்னு கேளுங்களே. கேளுங்க, ஒரு மேஜிக் காட்டுறேன். நீங்க புருஷன் பொண்டாட்டியா? ஆமா அப்போ. அப்போ நான் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மாவோட அண்ணன் பேரு அப்புதானே எனக்கு தெரியாதா? ஐயோ, அப்படின்னா அம்மாவோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? மங்களம் வீட்டு தேவன் சாரோட பேர குழந்தைங்க பேரு அப்புன்னும் அம்முன்னும் எனக்கு நல்லா தெரியும். அப்போ என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்படியே நீங்க கேள்வி கேட்டுட்டே இருந்தா உங்க வீட்ல இறந்து போனவங்க தாத்தா பாட்டி பேரெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கும். அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. எங்க பேர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அதெல்லாம் ஒரு விதமான மேஜிக். அப்படியா? என்ன சொல்றீங்க? மேஜிக்கா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லார் பேரும் தெரியுமா உங்களுக்கு? நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க. அப்படின்னா என்னோட பேரை சொல்லுங்க பாப்போம். சும்மா சொல்லுங்க, உங்க மேஜிக் பாப்போம். சொல்லுங்க. அப்படிலாம் என் பேரை சீக்கிரம் சொல்ல முடியாதுமா. உங்க பேரு சொல்லவா? தினேஷ். குட்டீஸ், பேர் கரெக்ட் தானே? அடடா, லக்கேஜ் எல்லாம் ரோட்லயே இருக்கு. ஐயோ, நான் அதை எடுத்து வைக்கணும் சார். அப்புறம் நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண வரணுமா? சிரமம் இல்லைன்னா தாராளமா. இதுல என்ன சிரமம்? அப்படியே நம்ம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கலாம்ல. வாங்க. நீங்க ரெடியா? நாங்க எப்பவுமே ரெடி. வாங்க. என் பிளானுக்கு இவங்க முட்டுக்கட்டையா இருந்தா என்ன பண்றது? குருநாதா. டேய், எங்கடா வீட்டில் இருக்கியா? ஆமாம் குருநாதா. அந்த வீட்டில் நீயும் ஒருத்தனா பேசி பழகு. அதுக்கு தான் நான் இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் என் மேலே ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அது போதும். இனிமே ஒரு விஷயமும் ஜாக்கிரதையா பண்ணணும். சரிங்க குருநாதா. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட கெட்ட நேரம் பாருங்க, பக்கத்து வீட்டுக்கு புதுசா யாரோ கொடுத்தன வந்திருக்காங்க. அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லடா. நீ எப்படியாவது அந்த வீட்டில் ஒரு ஆளா இருக்க பாரு. அப்பதான் நம்மளால அந்த குழந்தைய தூக்க முடியும். இன்னும் 2-3 நாள்ல நம்ம வண்டிக்கு ஒரு லோடு வந்துடும். அப்ப நம்ம அந்த குழந்தைய காட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம். அதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் நான் சொல்றேன். டேய், ஓரளவுக்கு உனக்கு பிளம்பிங் ஒயரிங் வேலையும் தெரியுமில்ல? தெரியும். அப்படின்னா நான் சொல்றதை அப்படியே செய். சே, ஹேமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உமா டாக்டர் இருக்கிறதால வேற ஒரு டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னது? யாரு? தங்கச்சியா? தேவிகாவை தானே? அவ இப்ப இந்த டாக்டர் வீட்டில் தான் தங்கியிருக்கா. போனை கொடுக்கணுமா? இருங்க கொடுக்குறேன். எதுக்கு? அப்புறம் கூப்பிடுறீங்களா? சரி 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 சரி. அப்புறம் நான் நேரம் கிடைக்கிறப்ப உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன். இவளால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா? இந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல பாலு? முன்னாடி இருந்த வீடை விட இது நல்ல ஸ்பேசியஸா இருக்கு.
நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கலாம் இல்ல? எங்க அம்மா மட்டும் இந்த வீடை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அப்பா வேணும்னே தான் இப்படி பண்ணிருக்காருன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் நல்லா சிரிங்க. இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு அழ போறீங்கல்ல. அப்புவும் அம்முவும் எங்க போயிட்டாங்க? இங்கதான் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்க போனாங்க? ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அப்புறம் அவங்க சாரும் இருக்காங்க. எதுக்கு அவங்க பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க? அவங்க யாரோ புதுசாக கொடுத்துன வந்திருக்காங்க. சாரும் பசங்களும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க. அவங்கள அப்பாக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? இல்ல முன்னாடி தெரிஞ்சவங்க கிடையாது. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண போனோம்? இனிமே அவங்க தானே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அதுக்காக போயிருப்பார் போல. நான் பார்த்ததுல அவங்க பயங்கரமான கஞ்ச பிசுனாரியா இருப்பாங்க. ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஒருவேளை அறப்பைத்தியமா இருப்பாங்களோன்னு தோணுது. நீயும் அவங்கள பாத்தியா? பார்த்தேன். அப்புறம் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பசங்கள அனுப்பக்கூடாது. அவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு தெரியாதுல்ல. யாரையும் நம்பக்கூடாது. நம்ம ஊர்ல குழந்தைங்களை கடத்திட்டு போறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்திருக்குன்னு பேப்பர்லயும் நியூஸ்லயும் பார்க்கல. இல்ல அவங்க அப்படியேப்பட்டவங்க நான் சொல்லல. இருந்தாலும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா சார்? இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. எதுக்கும் நான் போய் பசங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, நானும் வரேன். அட நீங்க ரெண்டு பேரும் போக வேணாம், இங்கே இருங்க. நான் போய் அவங்கள கூட்டு வரேன். பாட்டு சவுண்டு காதை கிழிக்குது. பெரிய பார்ட்டியா இருக்கும் போலயே. வந்ததும் வராதுமா ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தைங்களையும் கிழவனையும் ஐஸ் வைக்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்கு. நீங்க எனக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சீங்கன்னு போக போக பார்க்க போறீங்க. என்ன ஆட்டம் ஓவரா இருக்கு. இந்த குழந்தைங்கள நான் தூக்கிட்டு போய்க்கிறேன். இப்ப பாரு. ஜங்கு சக்கு 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 ஜங்கு சக்கு சா. ஏ ஏ ஏ ஏ ஏ ஆஹா ஏ பல்லே பல்லே. அது பசங்களை காணணும். இவங்க அப்பா அம்மா டென்ஷனா இருக்காங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் காட்டிட்டு திரும்ப கூட்டிட்டு வரேன். வா தம்பி, வாப்பா வாப்பா, வாங்க போலாம். அப்பா அம்மா கூட நீ ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேம்மா. என் செத்து போன பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன். கடவுளே, இங்க பாருங்க, பசங்க விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா ஏற்கனவே நான் குழந்தைய இழந்தவன். நீங்க எங்க போனீங்க சொல்லுங்க. எங்க போனாலும் சொல்லிட்டு போக கூடாதா? பக்கத்து வீட்டுல யாரோ கொடுத்துன வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க பேர் என்னடா? எலின், மீனு. நல்லா ஆளுங்க. உங்களுக்கு அவங்கள தெரியுமாப்பா? இல்ல இப்பதான் பாக்குறேன். ஒரே பார்வையில சில பேரை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்படி எல்லாம் நல்லவங்கன்னு நினைச்சிட முடியாது சார். ரொம்ப அன்பா தான் பழகுவாங்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு மோசமா இருப்பாங்க. ஆனா இவங்க அப்படியெல்லாம் இல்ல. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அது அவங்க கூட பேசும்போதே தெரியுதுல்ல. ஏதாவது பொய் பித்தலாட்டம் இருந்துச்சுன்னா உடனே தெரிஞ்சிடும். அப்போ வா, உள்ள போலாம். வா. பாலு, அவங்க நம்பிக்கையான ஆளுங்க தான் சார். எனக்கு அவங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்ன தினேஷ்? அவங்கள பத்தி நாம ஏன் பேசணும்? உள்ள வாங்க. சார் என்ன அப்படி பார்க்காதீங்க சார். மனசுல பட்டதா சொன்னேன் சார். நீங்க கோச்சிக்காதீங்க சார். அவங்க ரொம்ப நல்லவங்க. பார்த்தாவே நல்லவன் கேட்டவன் கண்டுபிடிச்சிட்டு வரான். அப்ப நான் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது தானே. சொட்ட தலையா ஓவர் பேச்சு. நான் இப்ப தோத்து போயிட்டு இருக்கேன். அவங்க இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி போறதை தடுக்கணும்னு நினைச்சேன். அதுவும் நடக்கல. எல்லா இடத்துலயும் இப்படி தோத்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சின்ன வயசுல உங்களுக்கு இருந்த பிடிவாத குணத்தை பத்தி அப்பா சொல்லி எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சிட்டீங்கன்னா அதை அடையிற வரைக்கும் நீங்க தூங்கவே மாட்டீங்கன்னு அப்பா சொல்லுவாரு. அது என் ரத்தத்துல ஊறி போன சுபாவம். சாகர வரைக்கும் என்னை விட்டு அது போகாது. அவங்க இங்க இருந்து வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போறாங்கன்றது தெரிஞ்சதுமே நான் என்னோட பேலன்ஸையே இழந்துட்டேன். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆண்டி. அப்பதான் அந்த தினேஷ் காலை வரை விட்டுட்டான். அவனும் இப்ப அவங்க கூட இருக்கான். அவனை விட்டு தள்ளுங்க.
சரியான நன்றி கெட்டவன். நமக்கு இருக்கிற பெரிய தலைவலி அங்கிள் தான். உங்களை தோக்கடிக்க அங்கிள் அவங்க கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. என்னால அங்கிளை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அங்கிள் தான் அவங்களுக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட்டா இருக்காரு. நீங்க தான் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒருவேளை நான் ஏதாவது பண்ணேன்னா அதோட விளைவு பயங்கரமா இருக்கும். அதனால அங்கிள் இதுலேருந்து ஓரம் கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே யோசிங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நான் கிழிச்ச கோட்டை அங்கிள் தாண்ட மாட்டாரு. அதை நான் பாத்துக்கிறேன். டேய், உனக்கு வேற வேலை வெட்டி எதுவும் இல்ல? வீடு வீடா போய் இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பியா? பாலு உனக்கு அப்படி என்னடா துரோகம் பண்ணா இப்படி அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? பல தடவை அவங்கிட்ட இருந்தோம் உமா கிட்ட இருந்தோம் நீ அடி வாங்கினல்ல. ஒரு தடவை கதையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். எங்க போராத காலம் மறுபடியும் வந்துட்டேன். சில பேர் சொல்லுவாங்க துஷ்டனுங்க பணம் உயரத்துக்கு வளருவாங்கன்னு. அவன் என்ன அடிச்சதுக்கு பதிலா நான் 10 மடங்கு கண்டிப்பா திருப்பி கொடுத்துருப்பேன். எதுக்குடா சும்மா சும்மா அந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டே இருக்க? உன்னை திருத்தவே முடியாது. நல்ல மனுஷனை வாழணும்னா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கணும். அது அவனுக்கு இல்லையே. நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றி நீ இவளை பைத்தியக்காரி ஆகிடாத. இந்த பாரு, நீ ஒருத்த மட்டும்தான் இவளை இந்த அளவுக்கு யோசிக்க வைக்கிற. இவளோட சகோதரனோட புள்ளியாச்சேன்னு நினைச்சுதான் உன்னை அடிச்சு துரத்தாம விட்டு வச்சிருக்கேன். அது என்னோட வீக்னஸ் நினைச்சு நீ ரொம்பவும் ஆட்டம் போடாத. கேட்டிங்களா ஆண்டி? இப்ப எல்லா தப்புக்கும் காரணம் நானா. இந்த குடும்பத்துல தனியா துவச்சிட்டு இருந்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நான். இதெல்லாம் கேட்டு நான் சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துருவான்னு நினைக்காதீங்க. என் உடம்புல உயிர்னு ஒன்று இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் ஆண்டி கூட தான் இருப்பேன். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆண்டியை தோக்கடிக்கலான்னு கனவு காணாதீங்க. உங்க பார்வையில் வேணா நான் சீப்பா தெரியலாம். ஆமா, நான் சீப் தான். ஆனா ரொம்ப பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்த சீப்புன்னு போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஆண்டி, நான் கிளம்புறேன். எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நெல்லுடா, நீ போயிட்டா நான் உயிரோட இருப்பனா? இந்த வீட்டு வாசக்கதவை உன் முன்னாடி இழுத்து மூட யாராலையும் முடியாது. மகி, நீ அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் அவ சொல்றத மட்டும்தான் கேட்பேன். அவன் ஒருத்தன் தான் என் கூடவே இருக்கான். அவன் எனக்காக சாக கூட தயாரா இருக்கான். என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவன் தாங்க மாட்டான். அவனும் இதே குடும்பத்துல பிறந்தவன் தான். அவன் உடம்புல ஓடுறது ராஜ ரத்தம். ராஜ ரத்தம் எதுக்கு எடுத்தாலும் இதை ஒன்று சொல்ல வேண்டியது. ராயல் பிளட்டோட மகிமை. எனக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம்தான். அதனாலதான் ஒரு வீட்டு வேலைக்காரியோட பையன் என் பொண்ணை கட்டிக்கிட்டதை என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. நான் அடியோட வெறுக்கிற அந்த உறவை வெட்டி எரியற வரைக்கும் மங்களம் விட்டு மகேஸ்வரியோட மனசு நிம்மதியா இருக்காது. உலகமே எவ்வளவோ மாறி போயிடுச்சு. ஆனா நீ மட்டும் இன்னும் மாறாமலே இருக்க பாரு. அதை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. என்ன நினைச்சு வருத்தப்பட நான் உங்க முன்னாடி அவ்வளவு தரங்கிட்டு போயிட்டேன்னா என்ன? சொல்லுயா, சொல்லு சொல்லு சொல்லு. மங்களம் விட்டு மகேஸ்வரி வேல்யூ இல்லாதவள் ஆயிட்டாளா? சொல்லு. அப்படி ஒரு நாள் வந்துச்சுன்னா அன்னைக்கு மொத்தமா எல்லாத்தையுமே கொளுத்திட்டு அப்புறம் அந்த நெருப்புல நானும் செத்துருவேன். எல்லாம் நாசமா போகட்டும். குல தோஷத்தை உருவாக்குன மகேஸ்வரி நாசமா போகட்டும். மகி, கொஞ்சம் பொறுமையாரு. நான் அப்படி தப்பா எதுவும் சொல்லல. கொஞ்சம் பொறுமையாரு ப்ளீஸ் மகி. இந்த பாரு, வெளியே யாருக்காவது கேட்டுற போகுது. கேட்கட்டும். என்னை பத்தி எல்லாரும் கேவலமா பேசுறத கேட்கத்தானே இங்க இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறீங்க. இந்த பாரு மகி, நீ இங்க வந்து உட்காரு. என்னை யாரும் மட்டம் தட்டலான்னு நினைக்காதீங்க. உங்க பொண்ணோட சேர்ந்து என்ன அவமானப்படுத்ததானே நீங்க முயற்சி செய்றீங்க. மகி மகி மகி, உன்னை யார் அவமானப்படுத்தினாலும் நீ இப்படி பேசுற? தள்ளிப்போ. நீங்க எல்லாரும் இப்ப ஒன்னா சேர்ந்துட்டீங்களே. அப்பனும் பொண்ணும், பொண்ணோட புருஷனும், பேர குழந்தைங்களும் எல்லாரும் எனக்கு எதிராக ஒரே கேங்கா இருந்து விளையாடுறீங்கல்ல. யாரு வந்தாலும் சரி மங்களம் விட்டு மகேஸ்வரி டச் பண்ண கூட முடியாது. சொன்னது புரிஞ்சுதா மகாதேவா? மகி பாரு, நீ என்ன கொஞ்சம் பாரு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். என் முகத்தை கொஞ்சம் நீ பாரு ப்ளீஸ். இங்க பாரு, நீ சொல்ற எதை வேணாலும் நான் செய்யறேன்.
ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு விஷயத்தையாவது நீ முதல்ல கேளு. இது நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயம்தான். நான் அதை சொல்லவா? நாம ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்கலாமா? உனக்கு ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவைப்படுது. அதோட உன் மனசில் இருக்கிற எல்லா தப்பான கருத்துக்களும் மாறும், மறைஞ்சே போயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் அதை செய்ய நான் தயாராக இருக்கேன். வா, கையை கொடு. சுருக்கமா சொன்னா எனக்கு பைத்தியங்கிறீங்க அதானே? என்னோட பைத்தியம் மாறினதுக்கு அப்புறம் நான் சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க நடப்பீங்களா? பைத்தியமா? நான் அப்படியா சொன்னேன்? அதை விட சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போறது பைத்தியத்தை ட்ரீட் பண்றதுக்கு இல்லாம தலைவலிக்க மருந்து தர போறாங்க. அதில் நான் ஒரு கவுன்சிலிங்னு தான் சொன்னேன். எனக்கு பைத்தியமான்னு சந்தேகப்படுற உங்களுக்கு தான் இப்ப கவுன்சிலிங் தேவைப்படுது. மகி, வேண்டாம். இந்த ஐடியாவை கூட அந்த பாலு தானே சொல்லியிருப்பான். என்னை எப்படியாவது ஒரு பைத்தியம்னு முத்திர குத்திட்டு ஏதாவது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டா அப்பனுக்கும் பொண்ணுக்கும் என்னோட தொந்தரவு இல்லாம மத்தவங்களோட சேர்ந்து நிம்மதியா வாழலாம்ல. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. மங்களம் விட்டு மகேஸ்வரிக்கு புத்தி பேதலிச்சு போச்சுன்னு ஊரு முழுக்க தம்பட்டு அடிக்க வீட்டையும் ரோட்டையும் பெருக்கிற வேலைக்காரி பையன் சொன்ன ஐடியா தானே இது. அவங்க எல்லாருக்கும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட பொறாமதான்னு தனியா சொல்லணுமா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு மாமனார் வேற. யாரையுமே நம்ப முடியாதுன்னு மகேஸ்வரிக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. உங்க மனசுல இருக்கிற அந்த ஐடியாவை அப்படியே வச்சுக்கிட்டு வேடிக்கை பாருங்க. ஹலோ அம்மாடி. சொல்லுங்கப்பா. என்ன விஷயமா? பாலு உங்ககிட்ட ஏதோ பேசணுமாப்பா. அவர்கிட்ட போனை கொடுக்குறேன். இந்தா. ஹலோ அங்கிள். ஹலோ. நான் வேற எதுக்காகவும் கால் பண்ணல. நான் உமாவை பிரிஞ்சு கஷ்டப்படும் போது என்னை சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இங்க நான் கனவு கண்ட வாழ்க்கை திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. ஹலோ. ஹலோ. அப்பா இல்லாத எனக்கு ஒரு அப்பாவோட இடத்துல இருந்து இதெல்லாம் செஞ்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இருங்க, நான் உமா கிட்ட கொடுக்குறேன். அப்பா, நான் நன்றி எல்லாம் சொல்ல மாட்டேன். ஹலோ. கேக்குதுமா? அப்பா, நீங்க ஹாப்பி தானே? ஆமாம்மா. பாலு பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஹாப்பியா இல்லையான்னு கேட்டேன். ஆமாம்மா, நானும் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே, வைக்கிறேன்ப்பா. நமக்கு இந்த சந்தோஷத்தை கடவுள் என்னைக்கும் நீடிக்க வைக்கணும். அம்மா, இத வந்துட்டேன். அப்போ குளிச்சு முடிக்கலையா? இப்பதாம ஸ்டார்ட் பண்ண, இன்னும் 5 நிமிஷம். ஐயோ. தண்ணி ரொம்ப ஸ்லோவா வருது. அம்மா. அம்மா, நீங்க கொஞ்சம் மோட்டார் போட்டு விடுங்க. ஓ தேவிகா அக்கா, தண்ணி வரல, மோட்டார் போட்டு விடு. சரி. ராத்திரி நேரத்துல டாக்டர்ஸை பார்க்க வர்றவங்க பேஷண்ட்ஸா தானே இருப்பாங்க. அறிமுகமாகறதுக்காக யார் வருவா? சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. நாங்களும் இப்பதான் புதுசா கொடுத்துன்னு வந்திருக்கோம். உங்களை இப்படி பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. உங்களை பத்தி அப்பா நிறைய சொன்னாரு. முதல் பார்வையிலேயே உங்களை எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் நீங்க வந்தோன்னு இவங்க ஓடி வந்துட்டாங்க. அச்சச்சோ, பாப்பா தூங்கிட்டா. அம்மோ,
இல்ல வேண்டாம் வேண்டாம், எழுப்ப வேண்டாம், தூங்கட்டும். அம்மா தண்ணி தீர்ந்துருச்சு, மோட்டார் போடுங்க. ஆ தேவிகா, மோட்டர் போட்டாச்சுல்ல? நீ மோட்டர் ஆன் பண்ணலையா? மோட்டர் ஒர்க் ஆகலையா? இல்ல. இப்ப தண்ணி இல்லாம என்ன பண்றது? இந்த ராத்திரி நேரத்துல எங்க போய் எலக்ட்ரிஷியனை தேடுறது? தண்ணிக்கு எங்க போறது? தண்ணி இல்லாம எந்த விஷயமும் நடக்காதுல்ல. இப்ப என்ன பண்றது? ஒரு வழி இருக்கு. ஏய் வேண்டாம் வேண்டாம், நானே சொல்றேன். ம். இன்னைக்கு உங்களுக்கு தேவையான தண்ணியை எங்க வீட்ல இருந்து எடுத்துக்கோங்க. அது எப்படி? நாங்க கொண்டு வந்து கொடுக்கறோம். வா எலின், போய் தண்ணி எடுத்துட்டு வா. இருக்கட்டும், நாங்களும் வரோம். இல்ல வேண்டாம் வேண்டாம், நாங்களே கொண்டு வந்துடுறோம். வா எலின். அவங்கள தனியா கொண்டு வர சொன்னா எப்படி? நாமளும் போவோம். தேவிகா, அப்போ வர சொல்லு. இதுவே போதும். வேணும்னா வாங்கிக்கங்க. இல்ல போதும். தள்ளி நில்லு. அப்ப சரி. குட் நைட். குட் நைட். ஓகேடா, பாய். குட் நைட். அப்பா சொன்னது சரிதான். ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. வேற யாராவது இருந்தாங்கன்னா மத்தவங்கள பத்தி யோசிக்க வேண்டாம். நாமளா இருந்தா கூட இந்த ஹெல்ப் பண்ணிருப்போமான்னு தெரியல. அங்க மீனும் இன்னொரு பக்கெட் தண்ணியும் பிடிச்சு வச்சிருந்தா வேற எதுக்காவது யூஸ் ஆகும்ல. அப்ப நான் வரேன். பாய். வாங்க. வரேன். பாய். வேணா வேணா, நானே தூக்குறேன் இத. அப்போ நான் எடுத்துக்கிறேன், நீ தள்ளு. நானே எடுக்கிறேன். நான் எடுக்கிறேன். அக்கா கிட்ட கொடு. பாலு, அம்மா இது கலரா? நம்ம யாரையும் காணோம்ல, அதான் பயந்து அழுதுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ நான் எடுத்துக்கிறேன். நான் எடுக்கிறேன். சரி, நீயே எடுத்துட்டு வா. ஐயோ அம்மா, அம்மா ஓடி வாங்கம்மா. அப்போ என்னாச்சு? அப்போ அங்க அங்க என்ன என்ன என்னாச்சு? அப்போ என்னாச்சு? அப்போ அங்க அங்க என்னமோ கருப்பா ஒன்று ஓடி போச்சு. கருப்பு உருவமா? ஆமா. உனக்கு சும்மா தோணி இருக்கும்டா. அங்க யாரும் இல்ல பாரு. இல்ல, நான் அதை பார்த்தேன் நிஜமா. எங்கடா? அது அந்த பக்கம் போச்சு. பாலு, அந்த பக்கம் போறத பாத்தியா? பார்த்தேன். ராத்திரி நேரத்துல அப்படிதான் தோணும். அது எதுவுமே உண்மையா ஒண்ணும் இல்ல. அப்போ பயப்படாத, சரியா? வெக்க கேடு. ஒரு நிழல பார்த்துட்டு ஆம்பளை பசங்க இப்படி பயப்படலாமா? அங்க யாரும் இல்ல. அப்போ பயப்படாத, வா. ஆடாடா, நீ எல்லாரை விடவும் போல்டுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு கருப்பான உருவத்தை பார்த்ததுக்கு இப்படி பயந்தா எப்படி? நிஜமா பார்த்தேன். உனக்கு அப்படி தோணி இருக்கும். அப்போ இல்லம்மா, நான் நிஜமாவே அதை பார்த்தேன். இங்க பாரு, சின்ன வயசுல நானும் உன்ன மாதிரி தான் பயந்துகிட்டே இருப்பேன். நீங்களும் கருப்பு உருவத்தை பார்த்தீங்களா? கருப்பு உருவம்லாம் இல்ல, இரு சொல்றேன். அப்ப எனக்கு கிட்டத்தட்ட உன் வயசு தான் இருக்கும். ஒரு நாள் ராத்திரி நான் அங்க இருக்கிற வராண்டாவுக்கு வந்தேன். உமா, நீ கேக்குறல்ல? கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்கப்பா. முன்னாடி இருக்கிற தோட்டத்தை பார்த்ததும் அங்க ஒரு ஆள் நிக்கிறதா பார்த்தேன். அப்புறம் நான் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப உங்களுக்கு பயமா இல்லையா? அப்ப எனக்கு எந்த பயமும் இல்ல. ஒரு 2-3 செகண்டுக்கு அப்புறம் அந்த உருவம் இருக்குல்ல, எப்படின்னு சொல்றேன், இப்படியே ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துல எனக்கு பயம் வந்துருச்சு. அப்ப நான் அம்மா அப்படின்னு கத்தி கதற ஆரம்பிச்சிட்டேன். அம்மா ஓடி வந்தாங்க. அப்பவும் கூட அந்த உருவம் அதே இடத்துல ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப நான் அம்மா கிட்ட அந்த உருவத்தை காட்டினேன். சரி, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா? பயந்து நடுங்கிட்டு இருந்த என்ன பார்த்து அம்மா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது எதுக்கு? அப்புறம் அம்மா என் கைய பிடிச்சுக்கிட்டு அந்த உருவத்துக்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. சரி, அப்புறம் என்ன, அங்க எந்த உருவமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த இடத்துல வாடி வதங்கின ஒரு வாழை இலை காத்துல அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருந்தது. அத பார்த்துதான் யாரோ அங்க நிக்கிற மாதிரி எனக்கு தோணிருக்கு. வாழையில உங்களை ஏமாத்திருச்சுல? ஆமா, உண்மைதான். அதே மாதிரிதான் அப்புவும் ஏதோ ஒரு நிழலை பார்த்து பயந்திருக்க போல இருக்கு. அதனால இனிமேல் பயப்படக்கூடாது. தைரியமா தூங்கி எந்திரிக்கணும். ஒன்னும் ஆகாது. சரியா?
ஹலோ தேவிகா. ஹலோ ஹலோ அக்கா. என்ன அது என்னன்னா, ஏன் இப்ப டென்ஷனா இருக்க? சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தினேஷன் அங்கே இருக்காரா? இருக்காரே, அவர் கிச்சன்ல பிஸியா சமைச்சிட்டு இருக்காரு. எனக்கு புதுசா ஏதோ சமைச்சு தரேன்னு சொன்னாரு. அது என்னதுன்னு சமைச்சு முடிச்சாதான் தெரியும் போல. விதவிதமா சமைச்சு சாப்பிட சொல்றாரு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா எல்லாமே டேஸ்டா நல்லாவே இருக்கு. அதை நிச்சயம் சொல்லியே ஆகணும். முடிஞ்சிருச்சா? தேவிகா, இப்படி ஒரு நல்ல சமையல்காரர் தான் இவ்ளோ நாளா தண்டமா ஊரை சுத்திட்டு இருந்திருக்காரு. நீ சும்மா தானே கால் பண்ண? அது தங்கச்சியா? இப்படி கூட தேவிகா, என்ன விஷயமா? நீ அங்க நல்லா இருக்கில்ல? நல்லா இருக்கேன். யாரு தேவிகா? தினேஷ் அண்ணன் தான். என்கிட்ட கொடு. நான் உமா அக்கா கிட்ட கொடுக்குறேன். குடுமா கொடு. உமா மேடம் பேசுறாங்களா? ஹலோ தினேஷ். சொல்லுங்க மேடம். இங்க மோட்டர் திடீர்னு ஒர்க் ஆகல. தினேஷ் நாளைக்கு யாரையாவது அனுப்பி வைக்க முடியுமா? அதுக்கு இன்னொரு ஆளு. அந்த வேலைலாம் எனக்கு அத்துப்படியாச்சே. நான் வந்து பாத்துக்கிறேன். நானு உடனே கிளம்பி அங்க வரேன். வேண்டாம், நாளைக்கு காலையில வந்தா போதும். அப்போ உங்களுக்கு தேவையான அளவு டேங்க்ல தண்ணி இருக்கா? தண்ணிக்கு வேற ஏற்பாடு பண்ணியாச்சு. தினேஷ், நீ காலையில வந்தா போதும். உனக்கு அந்த வேலையில ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா கூட யாரையாவது கூட்டிட்டு வா. மேடம், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற யாரையாவது நான் கூட்டிட்டு வரேன். உன்னால பண்ண முடியும்னா நீயே நேரடியா வந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.